ஹாய்டா செரிஸ். டுடே நம்ம வந்து மெஸ்ஸஸ் ரெக்கார்ட் பார்ட் 12 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. ஓகேவா? லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்கடா. ஓகேவா? நம்ம லாஸ்ட் பார்ட்டில் எந்தில் விட்டுமோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் ஏதாவது கேட்டுச்சுன்னா கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிடுங்க. ஓகே ஓகே லெட்ஸ் கண்டினியூ த ஸ்டோரி. லாஸ்ட் பார்ட்டில் நீங்களும் தேங்க அப்படியே தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குண்ணா, த நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் தான் அப்படியே ஃபஸ்ட்டாக எழுந்துட்டு டைம் என்ன இப்போ எந்திரிச்சாச்சு, இப்போ இருந்தே காலேஜுக்கு கிளம்புனா கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எந்திரிச்சிட்டு போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு கீழே போயிட்டு அப்படியே குக்கெலாம் பண்ணி வைக்கிறீங்க. இங்கே தயாங் ரொம்ப லேட்டாக தான் எந்திரிக்கிறான். அவன் எந்திரிச்சிட்டு எங்கடி இருக்க தயாங், இங்கே இருக்க இங்கேயா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஹைஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். நீங்கள் அவ்வளோ அழகா ரொம்ப க்யூட்டாக சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக ரெடியாகி நிற்கிறீங்க அவன் முன்னாடி. அவனும் அப்படியே உங்களையே பார்த்துட்டு எங்கே கிளம்பிட்ட காலேஜுக்கு இன்றைக்கி தான் போய் ஆகணுமா, ஏன் நாளைக்கெல்லாம் போக வேணாமா? எல்லாத்தையும் ஆல்ரெடி ஒரு 1 வீக் மேலே போகல, அதான் அட்டண்டன்ஸ் வேறு கம்மியாக இருக்குது, எக்ஸாம்ஸ் வேறு வருது, அதனால தான். அது இவ்வளோ நாள் லீவ் போட்டில, ஒரு நாள் போட்டால் என்ன? எல்லாத்தையும் இப்போ போட்டேன்னா அப்புறம் எமர்ஜென்சி ஏதாவதுன்னா அப்போ போட முடியாதுல்ல. உனக்கு என்னடி எமர்ஜென்சி ஆக போகுது அப்படி? அது புரியுது. எங்கே நான் உன்னை அடித்து கிடிச்சு ஏதாவது காயப்படுத்தி அதில் தான் எமர்ஜென்சி ஆகிடுமோ அப்படியாடி? அப்படிலாம் இல்லை தேவாங்க, அப்படிலாம் நினைக்கல. வேறு எப்படி தேவாங்? சரிடி போய் கிளம்பு போ. கிளம்ப அப்புறம் நானும் வரேன் இரு. ஓகே தேவாங், நான் குக் பண்ணிலாம் வச்சுட்டேன், நான் கிளம்பிட்டேன், நீ கிளம்புனா மட்டும் போதும். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க மேடம். அது சரிடி போ, உனக்கு என்ன நன்மை எடுத்து வச்சுட்டு நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். காஃபி போட்டு வச்சிருடி எனக்கு, சரியா? எனக்கு காஃபி வேணும், இப்போது குளிச்சுட்டு வரக்குள்ளே காஃபி போட்டு வச்சிரு அப்படி சொல்லிட்டு அவனும் எந்திரிச்சு போய் ஃப்ரெஷ்ஷாக போயிடுறான். நீங்களும் தேங்க சொன்ன மாதிரி அப்படியே காஃபிலாம் போட்டுட்டு வந்து எடுத்துகிட்டு வரீங்க. தேங்காய் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு அப்படியே ட்ரெஸ்லாம் செஞ்சு பண்ணிட்டு அந்த காஃபி எடுத்து குடிச்சிட்டு அவனும் கிளம்புறான். நீங்களும் தேங்காய் கிளம்புற வரையும் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்காய் அப்படியே கிளம்பி முடிச்சதும் கீழே வரான். நீங்களும் அப்படி இந்த தேங்காய் பார்த்து எந்திரிச்சு நின்றுட்டு எங்கே போகலாமா? போகலாண்டி, போகலாம், வா போகலாம் அப்படிங்கிறான். நீங்கள் சாப்பிட்லையா? இல்லைடி, இப்போ தானே காஃபி குடித்தேன், எனக்கு அதுவே போதும். இப்போ என்ன லஞ்ச் 2 பேர்த்துக்கு எடுத்துருக்கியா இல்லை உனக்கு மட்டும் தான் எடுத்துருக்கியா? அது 2 பேர்த்துக்கு வந்து எடுத்துருக்கதேன். சரிடி, அப்போ நான் லஞ்சில் வந்து அந்த லஞ்சை வாங்கிறேன், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே வீட்டை விட்டு வெளியே வரான். நீங்களும் தேங்காய் பின்னாடியே வரீங்கக்கா. தேங்காய் அப்படியே டோர் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த கீ அவனே வச்சுருக்கான். நீங்கள் சரி ஓகேன்னு சொல்லிட்டு தேங்காய் பின்னாடியே போகிறீங்க. தேங்காய் போய்ட்டு அப்படியே பைக்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு நிற்கிறான். நீங்கள் போய்ட்டு அந்த பைக்கில் எல்லாம் போகிறீங்க. அப்படியே உங்களே பார்த்துட்டு நின்று எங்கடி வர? காலேஜுக்கு. சரி, அது ஏன் வண்டியில் ஏறுற? நீங்கள் தானே கூட்டிகிட்டு போகணும். நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு உன்ட்ட சொன்னேனாடி? நான் கூட்டிகிட்டு போகிறேன் ஏதாவது உன்ட்ட சொன்னேனா? இல்லை, அப்போ எப்படி என் வண்டியில் ஏறுற? அப்போ நான் எப்படி வர்றது? எப்படியோ வாடி, எனக்கு என்ன? நீ எப்படியோ வா, நடந்து வா, இல்லை பறந்து வா, இல்லை பஸ்ஸில் வா, இல்லை கேப் புக் பண்ணி கூட வா, எனக்கு என்ன அதுக்கு? நீ எப்படியோ வா, இல்லையா அப்படியே அந்த வீட்டிலே இருக்காட, யார் வேணான்னு சொன்னா? ஆனால் உன்னெல்லாம் என்னால் கூட்டிகிட்டு போக முடியாது, சரியா? அப்புறம் இந்த காலேஜில் நம்ம இடத்துக்கு மேரேஜான விஷயம் எவளுக்கும் தெரியக்கூடாது, எவனுக்கும் தெரியக்கூடாது, ஈவன் ஜேக்கிக்க கூட, புரியுதா? அப்புறம் அவன் எல்லாத்தையும் போய் பற்ற வச்சுட்ருப்பான் மயிறு மாதிரி, சரியாடி? யார்ட்டையும் சொல்லக்கூடாது. அப்புறம் இந்த தாலி கயிறுக்கல, தாலி கயிறு இது வெளியே தான் போடணும், ஓகேவா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் அது நான் தான் அப்படின்னு யாருக்கும் தெரியக்கூடாது, புரியுதாடி? அது இந்த அது இதுலாம் இழுத்துட்ருக்காது, சரியா? புரிஞ்சுருக்கணும், காது கேட்குதுல்ல? அப்போது மண்டையில் ஏறி எடுக்கணும், புரியுதா? புரியுது. நீ இப்போ எப்படியோ வா, நான் போகிறேன். உன்கிட்ட பேசி என் டைம்லாம் வேஸ்ட் பண்ண முடியாது. டைம் வேஸ்ட் பண்ணி பேசுகிற அளவுக்கும் நீ ஒரு பெரிய ஆளும் கிடையாது, ஒரு மயிருக்கும் ஈக்குவல் கிடையாது நீலாம்.
உங்ககிட்டலாம் பேசி எனக்கு என்ன கிடைக்க போகுது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டே வண்டி எடுத்துகிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. உங்கள் ஹைஸ் ஃபுல்லாக அப்படியே டிஎஸ்லாம் ஃபார்ம் ஆகுது. பிகாஸ் இப்படி விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு. ஸோ நீங்களும் அப்படியே இப்போ என்ன பண்ணுறது, பஸ்ஸுக்கு கூட காசு இல்லை என்கிட்ட, ரூபா கூட இல்லை. இப்போ நான் எப்படி போவேன் காலேஜுக்கு? ஆனால் கண்டிப்பாக போயே ஆகணுமே. அட்டண்டன்ஸ் வேறு ரொம்ப கம்மியாக இருக்கும். ரொம்ப நாளாச்சு காலேஜ் போய். ஒன்றுமே படிக்கல, ஒன்றுமே தெரியாதும் கூட. பேசாமல் நடந்தே போயிடலாமா? இல்லை ஜேகே ஜேகே இல்லை வேணாம். ஜேகே கூப்பிட்டா பார்த்தா அவன் சும்மாவே இருக்க மாட்டான். அவன் என்னை எதுவுமே பண்ணாமல் விட்டு வச்சுருக்கான். அதுவே எனக்கு ஓகேவா இருக்கு. வேணாம் நீ நடந்தே போயிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே காலேஜுக்கு நடந்து போகிறீங்க. கொஞ்சம் தூரம்தான். ஸோ நீங்கள் அப்படியே நடந்தே போயிடுறீங்க. ரொம்ப லேட் ஆகுது, டைமும் ரொம்ப ஆகியிருக்கும். நீங்கள் எப்படியும் காலேஜ் ரீச் பண்ணிடுறீங்க. அப்படியே மூச்சு வாங்கி வேர்த்து சீக்கிரம் நடந்து வந்தாலும் அப்படியே காலேஜில் ரீச் பண்ணிடுறீங்க. இப்போது ஃபஸ்ட்டு பீரியட் 1/2 hour அப்படியே போயிருந்துருக்கும். நீங்கள் அப்படியே லேட்டாக தான் உள்ளே போகிறீங்க. ஸ்ட்ரைட்டாக கிளாஸுக்கு போயிட்டு அப்படியே வாசல் முன்னாடி நின்றுட்டு கேன் ஐ கெட் இன் சார் அப்படிங்கிறீங்க. ஹோல் கிளாஸே உங்களை தான் பார்க்குறாங்க. பட் அந்த சார் உங்களை திரும்பி ஒரு லுக் விட்டுட்டு மறுபடியும் அவர் ஏதோ உங்களை பார்த்தும் பார்க்காத மாதிரி அவர் வாட்டுக்குள்ள போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கிறாரு. நீங்களும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 டைம் கூப்பிட்றீங்க. அவர் வேணும்னே உங்களை கண்டுக்காமல் அப்படியே இக்னோர் பண்ணிவிட்டு அப்படியே அவன் பாட்டுக்கு கிளாஸ் எடுத்துகிட்ருக்காரு. நீங்களும் சரி இவர் வேணும் தான் பண்ணுறாரு போல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நிற்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 45 minutes அப்படியே வெளியவே நிற்கிறீங்க. கால்லாம் ரொம்பவே வலிக்குது. ஸோ நீங்களும் அப்படியே எப்படா அந்த ஃபஸ்ட்டு பீரியட் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நினச்ச மாதிரி அந்த ஃபஸ்ட்டு பீரியட் அப்படியே கம்ப்ளீட் ஆகுது. நீங்களும் அப்பா எப்போவாச்சும் முடிஞ்சுது, உள்ளே போய் உட்காரணும், கால்லாம் வீங்கிடுச்சு போல், அப்படி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அந்த சாரும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மிச்சதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஆஃப்டர்நூன் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பீரியட் நான் தான் வருவேன். அப்போது பேலன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், ஓகேவா? இப்போல்லாம் இதோட போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஓகே தேங்க்யூலாம் சொல்லிட்டு அப்படியே வெளியே வராது. ஏன்னா அவரை பார்த்துட்டு நிற்கிறா. அவர் அப்படியே வந்துட்டு ஏன் லேட்டு சார்? அது வீட்டிலேருந்து நடந்து வந்தேன், அதனால் டைம் ஆயிடுச்சு சார். இது நான் நம்பணுமா ஒயன்? இதை நான் நம்பணும்னு நீ நினைக்கிறியா? ஏன் வீட்டிலேருந்து நடந்து வந்த? ஏன் காசு இல்லையா? ஆமாம் சார். என்ன ஒயன் உங்ககிட்டலாம் காசு இல்லைன்னு சொல்கிற? டெய்லி நைட்டு ஒரு பையன் கூட போய்ட்டு அப்படி இப்படின்னு இருக்க, அது உங்ககிட்ட காசு இல்லாமல் இருக்குமா? சார் என்ன பேசுகிறீங்க? ஆமாம் ஒயன், என்ன உன்னை பற்றி தெரியாத நினச்சியா? நைட்லாம் இவன் கூடயே போய் சுற்ற வேண்டியது, நல்லா தூங்கிட்டு காலையில் அப்படி லேட்டாக இருந்துச்சு வர வேண்டியது. கேட்டால் இப்படி ஒரு ரீசன் அதானே? சார் தப்பாக பேசுகிறீங்க, பார்த்து பேசுங்க சார். ஓ உங்ககிட்டலாம் பார்த்து வேறு பேசணுமா? அப்படி தாண்டி பேசுவேன். உனக்கெல்லாம் என்ன மரியாதை? உண்மை தானே? நீயும் ஒரு பிச். உனக்கெல்லாம் நான் எது ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்? மிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நீனா ஒழுக்குமா? சார் உங்களுக்கு என்னை பற்றி தெரிலனா விடுங்க, இப்போலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க சார். நான் 4 பேர் புள்ளி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக அமைதியாக இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போலாம் பேசுவீங்க. அதுக்கெலாம் அமைதியாக இருக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஓ அப்போ என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவேன்? நான் அடிப்பியா? எங்க மேலே கை வச்சு பாரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப தெனாவட்டம், ரொம்ப திமுறை உங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி அழுக வருது. பிகாஸ் உங்கள் கேரக்டரே அப்படியே மொத்தமாக ஒரு மாதிரி தப்பாக பேசுகிறான். நீங்கள் சார் இந்த வாடி போனீங்களா பேசிகிட்டு இருக்காதீங்க சார், எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. இப்படி தான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே பேசுவீங்களா? ஒயன் உன்னை நான் ஸ்டூடெண்ட்டை பார்த்தா தானே அப்படிலாம் பேசாமல் இருக்க. உன்னை நான் ஸ்டூடெண்ட்டாகவே பார்க்கல ஒயன், போதுமா? வேணும்னா வரியா என் கூட? டெய்லி உனக்கு அட்டண்டன்ஸ் கொடுத்துட்றேன், அண்ட் கூட எக்ஸ்ட்ரா மணியும் கொடுத்துட்றேன் ஒயன். பாரு நல்ல ஆஃபர் நான் தான் கொடுக்குறேன். என்னன்னா வரியா நைட்டு? ஒன் டே மட்டும் உன்னை வச்சுட்டு நான் கொடுத்துட்றேன். கொடுக்கலாம்ல, உன்னை 1 day மட்டும் வச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அனுப்பிடுறேன் ஒயன். நான் வருவில? இந்த காலேஜில் வச்சு ஹேண்ட்ஸமான ப்ரொஃபஸர்னால் நான் தான், உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நான் வரியா அப்படின்னு உங்ககிட்ட கேட்குறான். அவ்வளோதாங்க உங்களுக்கு செம்ம கோவம் வந்துடுது, ரொம்ப அழுக வருது. நீங்கள் அந்த சாருன்னு கூட பார்க்காம பலான்னு ஒன்று கன்னத்தில் வைக்கிறீங்க. ஹோல் கிளாஸ் அப்படியே கிளாஸுக்கு வெளியே தான் வந்து பார்க்குறாங்க. நான்
அட் த சேம் டைம் அந்த கிளாஸ்க்கு வந்துட்டு அந்த செகண்ட் பீரியட் அந்த ஸ்டாஃபும் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு மீது பார்த்துருப்பாங்க. அது ஒரு மேம் ஓகேவா? அந்த மேம் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா ஹொயன் கிட்ட, "ஹொயன் என்ன பண்ணிட்டு இருக்கா? இப்படியா சார்லாம் அடிப்பியா? என்ன பிஹேவியர் இது ஹொயன் இது?" "மேம் விடுங்க மேம்." "ஹொயன் ஷாமலே கை வீசல. ம் உனக்கு இருக்குடி உனக்கு இருக்கு பார்த்துக்கிறேன்." அப்படி சொல்லிட்டு அவன் வந்து கோவமாக போகிற அந்த ப்ரொஃபஸர், நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. அந்த லேடி ப்ரொஃபஸரும் வந்துட்டு உங்ககிட்ட, "ஹேன் இங்கே வா, எதுக்கு அவர் அடித்த?" மேம் அவர் என்கிட்ட தப்பாக பேசினார் மேம். எல்லாருமே என்ன ஒரு மாதிரி தப்பாக பார்க்குறாங்க மேம். எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இவர் இப்போ என்ன கிட்ட வந்து என் கூட வரியா அப்படின்னு கேட்குறாரு மேம். ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கு மேம். நாங்கள் இவரெல்லாம் ப்ரொஃபஸராக மட்டும்தான் பார்த்துருக்கேன். அண்ட் எனக்கு மேரேஜும் ஆகிடுச்சு மேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ரொம்ப ப்ரோக்காக சொல்கிறீங்க. இதை கேட்டதும் அந்த லேடி அந்த ப்ரொஃபஸரும் வந்துட்டு, "வாட் வயன் அவர் உங்ககிட்ட அப்படியே பேசினார்?" "எஸ் மேம்." அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் நடந்தது இப்போ வரையும் எல்லாமே சொல்கிறீங்க. அதாவது காலேஜ் லேட்டாக வந்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறீங்க. அவங்களும் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க. நீங்கள், "மேம் எனக்கு தெரியும் நீங்களும் எப்படியும் நம்பியிருக்க மாட்டீங்கன்னு. ஆனால் உண்மைதான் மேம்." "வயன் யார் சொன்னா நான் நம்பலைன்னு? எனக்கு புரியுது வயன். உன் கண்ணிலேயே அது தெரியுது. நீ விடு, அவங்களாம் அப்படி தான். உனக்கு ஏதாவது அதையும் மீறி ஏதாவது இஷ்யூஸ்னால் நீ என்கிட்ட சொல்லு, ஓகேவா? ஃப்ரீயாக விடு வயன், அழாத அழாத வயன் அழாத." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உங்களுக்கு கம்ஃபர்ட் பண்ணிட்டு, "போ உன் பிளேஸில் போய் உட்காரு" அப்படிங்கிறாங்க. நீங்களும் போய் அப்படியே உட்காந்துட்டு அதை பற்றி ரொம்ப திங்க் பண்ணி ரொம்ப அழுகுறீங்க. ஏன்னா எல்லாருமே உங்களை இப்படியே நினச்சிட்டு இருக்காங்க. அன்றைக்கி ஒரு நாள் அப்படி தான் இருக்கும். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட உங்களோட ஃபீலிங்ஸை ஒரு தூசியாக கூட கன்சிடர் பண்ண மாட்றாங்க. அப்படி சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த இடத்துல உங்கள் ஃபீலிங்ஸ்க்கு ஒரு இதுவே இல்லை, ஒரு வேல்யூவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஹொயன் இது எல்லாமே நினச்சி அப்படி ரொம்ப அழுகிறா. இப்படியே அந்த மேமும் சரி ஓகே இந்த பொண்ணு வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுட்டு ஹொயனை அப்படியே கவனிக்காம விட்டுடுறாங்க. ஹொயன் அப்படியே அந்த பெஞ்சில் உட்காந்து செம்மையாக அழுதுட்டு ஒரு மாதிரி ஆயிடுறா. இப்போ அப்படியே பிரேக் பீரியடும் வருது. ஹொயன் அப்படியே அந்த டெஸ்கில் தான் படுத்துகிட்டே இருக்கா. யாரையுமே கண்டுக்கல. அப்போ அப்படியே படுத்துட்டு இருக்கும்போது ஒரு பையன் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டு, "ஹொயன் உன்னை தேங் கூப்பிட்டான்." தேங்கா எங்கே இருக்கான்? அவனா 307 கிளாஸ் ரூமில் இருக்கான். 307ஆ? அவனோட கிளாஸ் ரூம் 103 தானே? அதெல்லாம் எனக்கு தெரியாது வயன். 307 இருக்கான். உடனே கூப்பிட்டான், அவ்வளோதான். அப்படியா? சரி ஓகே நான் போய்க்கிறேன். இப்போவே கூப்பிட்டான் வயன், இப்போவே வரணுன்னா, இல்லாட்டி எனக்கு தான் அடி விழுவோம் அப்படின்னு சொன்னான். அப்படியா? சரி ஓகே நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவளும் அப்படியே அங்கே எழுந்திரிச்சு அப்படியே மேலே அந்த கிளாஸ் ரூமுக்கு போகிறா. இப்போ அந்த கிளாஸ் ரூம்குள்ளே போய் பார்த்தா யாருமே இல்லை. எம்டி கிளாஸ் ரூமாக இருக்குது. உள்ளே போயிட்டு, "தேங் தேங் எங்கே இருக்கா? நான் வந்துட்டேன். கூப்பிட்டியா என்ன? எங்கே தேங்க இருக்கா?" அப்படி சொல்லிட்டு சுற்றி சுற்றி தேடுறா. எங்கேயுமே இல்லை. அப்போ யாரோ வெளியே டோர் லாக் பண்ணிட்டு போகிறாங்க. "ஓயன் யார் யார் நீங்கள்?" அப்படி சொல்லிட்டு அப்படியே திரும்பி அந்த டோர்கிட்ட போகலான்னு பார்க்குறா. அப்போ அவளை ஒரு 2 ஹேண்டு அப்படியே அவள் ஹிப்பை வந்து பிடிக்குது. அவளும் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பயப்படுறா. அப்போது அங்கே லைட்ஸ் மட்டும் ஆன் ஆகுது. பார்த்தா அந்த ப்ரொஃபஸர் தான். அவள் அப்படியே அவங்கள பார்த்துட்டு க்ரீப்பி ஸ்மைல் பண்ணுறான். "நீங்கள் சார் நீங்கள் நீங்கள் இங்கே என்னாடி நான் பயப்படுறியா என்ன? பரவாயில்ல பயப்படு. என்ன சொன்ன? காலைல என்ன பண்ண நீ காலையில்? நான் வான்னு கூப்பிட்டா அடிப்பியா? அதுவும் அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி அந்த ப்ரொஃபஸர் முன்னாடி என் மேலே கை வச்சிட்டில? எப்படின்னு அந்த ப்ரொஃபஸர்கிட்ட இப்போ எல்லாமே சொல்லியிருப்பேன். அவங்க எனக்கு கேவலமாக நினச்சிருவாங்க. ஆமாம் தானே சார்? நீங்கள் தானே சார், நீங்கள் தானே என்கிட்ட அப்படி பேசுனீங்க, அதனால தான் நான் அடித்தேன். யாராச்சும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த நியாயம்லாம் பேசாது சரியா? என்ன இந்த அப்படி கரெக்டு தப்பு எல்லாம் பேசி புரிய வைக்கிறியா? நான் ப்ரொஃபஸர் என்னையே புரிய வைக்கிறியா? ஏமாலே கவிச்சிட்டில? அட்லீஸ்ட் அப்போ வான்னு தான் கூப்பிட்டேன். வரேன்னா வரேன், இல்லாட்டி வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடல.
நீ வர முடியாதுன்னு சொல்லியிருந்தாலும் உன்னை விட்டுருக்க மாட்டேன். இருந்தாலும் நீ டீசெண்டாக முடிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு மேலே கை வச்சு எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சு தெரியுமா? இப்போ நான் அசிங்கப்படுத்துகிறேன்டி, நான் அசிங்கப்படுத்துகிறேன். வான்னு கூப்பிட்டா உனக்கு அவ்வளோ அசிங்கமாக இருக்கா? இப்போ இதெல்லாம் பண்ணுறேன், எப்படி அசிங்கமாக இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வரா. நீங்கள் சார் வேணாம் சார், ப்ளீஸ் விட்டுருங்க சார். நீங்கள் மார்னிங் அப்படி பேசுனீங்க, அதனால தான் உங்களை இது பண்ண. ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார், ப்ளீஸ். நான் இனி இப்படி பண்ண மாட்டேன், ப்ளீஸ் விட்டுருங்க சார். சாரி சாரி சார், மன்னிச்சிருங்க, அப்படிலாம் பண்ண மாட்டேன், விட்டுருங்க. விடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவனோட பெல்ட்டை கழட்டிட்டு வரான். எனக்கா ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது, ஒரு மாதிரி ரொம்ப பயமாகுது. அப்படியே ரொம்ப ஹை ப்ரீத் எடுத்துகிட்டு சார் வேணாம் சார் வேணாம் ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு அப்படியே அது மட்டும்தான் லூப்பிங்கில் சொல்லிகிட்டே இருக்கா. ஆனால் சாரும் விட முடியாதுடி, விட்டவே முடியாது. வாட்டி போடின்னு உனக்கு பிடிக்காதா? அப்படி தாண்டி சொல்லுவேன். ஏன்னா மித்த ஸ்டூடெண்ட்ஸ் மேலே உன்னை பார்க்கலை, நீ ஜஸ்ட் ஒரு சால்ட், அவ்வளோதான். நீ ஒரு பிச், அவ்வளோதான். எவன் கூடயே படிக்கிற, உனக்கு அவ்வளோ ஆஃபர் கொடுத்தேன். என் கூட வந்து படுத்திருந்தா உனக்கு அந்த ஆஃபர் ஆச்சு கிடச்சிருக்கும். நான் சொல்லும் போது நீ ஓகேன்னு சொல்லியிருந்தான். இப்போ அதெல்லாம் போச்சா? ஏன் இப்படி இருக்க? அப்படி சொல்லிட்டு அப்படியே வாங்கிக்கிட்டே வரான். எனக்கோ ரொம்ப பயமாகுது. அவன் அப்படியே வாங்கிக்கிட்டே வந்துட்டு அழகாக தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கண்ணத்தை அப்படி லைட்டாக தடவுறான். எனக்கு ரொம்ப ரொம்ப அருவருப்பாக இருக்குது. அவள் டக்குன்னு அந்த சேரை பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டுறா. அப்புறம் அப்படி 2 ஸ்டெப் பேக்கில் போயிட்டு என்னடி இன்னும் உனக்கு அந்த திமிரு போகலையா? சார் விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார் அப்படி சொல்லிட்டு அவள் அப்படியே அந்த டோருக்கு நோக்கி போய் அந்த டோர் அப்படியே தட்டி அப்படியே எப்படி திறக்கலான்னு ட்ரை பண்ணுறா. அது வெளியே லாக்காக இருக்குது, அதனால் அவளால் திறக்க முடியல. இப்போ அந்த சார் அப்படியே அவன் வயனோட கையை பிடிச்சி அப்படியே கீழே தள்ளி அப்படியே அவன் மேலே ஓவர் ஆகுறான். வயனோ வேணாம் சார் வேணாம் சார் ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறான். அவரை அப்படியே தள்ளி விடலான்னு எவ்வளோ ட்ரை பண்ணுறான். பட் அவராக விடுற மாதிரி தெரியல. வயனோட ஹேண்ட் அப்படியே பெல்ட் வச்சு அப்படியே கட்டிடுறான். எனக்கா ரொம்ப பயமாகுது. அவளும் எவ்வளோ கெஞ்சி கெஞ்சி கேட்குறான். அந்த சாரும் முடியவே முடியாதுங்கிற மாதிரி அவளை ஒரு மாதிரி அப்யூஸ் பண்ண வரான். எனக்கு ரொம்ப பயத்தில் அப்படியே ஃபெயிண்ட் ஆயிடுறா. ஃபெயிண்ட் ஆனால் அந்த சாரு அப்படியே ஒயனை பார்த்து ஒயன் எழுந்துருடி. நான் மயக்கம் போடுற மாதிரி நடித்தா நீ விட்டுருவேனா? இல்லை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஒயனோட ஷர்ட் பட்டனை ஃபஸ்ட்டு ஒரு 2 பட்டனை அப்படியே ஓப்பன் பண்ணுறான். அப்படியே ஒயனோட ஸ்கின்னை பார்த்துட்டு அப்படியே சொருகமாக இருக்குடி, சும்மா 2 பட்டன் தான் கழட்டினேன், சும்மா ஜிவ்வுன்னு ஏறுதே. தடவுனா எப்படி இருக்கும்? இரு தலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை கொண்டு வந்து அப்படியே அங்கெல்லாம் தடவுறான். இங்கே அப்படியே தேங்க் சைடு பார்த்தா தேங்க அப்படியே உங்களை தேடி தான் கிளாஸுக்கு வரான். கிளாஸுக்கு வந்து பார்த்தா நீங்கள் இல்லை. தேங்க அப்படியே எங்கே போனா இவ? சச்சின் இங்கே வாடா. என்ன சொல்லி அனுப்புனேன்? ஏன்னா இங்கே இருக்கா, அவளை கூப்பிட்டு விடுன்னு சொன்னேனா இல்லையா? கேண்டீன் பக்கம் கூப்பிட்டு விட சொன்னேனா இல்லையா? அண்ணா ஆமாண்ணா, நான் ஒயனா இல்லை சிஸ்டரை போய் கூப்பிடலான்னு போனேன். பட் அப்போ சிஸ்டர் இல்லை, சொல்லலான்னு வந்து அதுக்குள்ளே நீங்களே இங்கே வந்துட்டீங்க. எங்கே போயிருக்கா? பெஞ்சில் வேறு எதுனா தண்ணியாக இருக்குது, அழுதுருக்காளா? இது டியர்ஸ் மாதிரி தான் இருக்குது. எதுக்கு அழுதா? நான் தான் எதுவுமே அவளை பண்ண சொல்லலையே. அவளை நான் எதுவும் பண்ணவும் இல்லை, அப்படியே எதுக்கு அழுதா? ஒரு வேளை ஏதோ நடந்திருக்குமோ, மேபி இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் பார்க்குறா. ஒரு பொண்ணு அப்படியே தேங்காய் பார்த்து அப்படியே சைட் அடிச்சிட்டு இருக்கா. தேங்காய் பொண்ணு அப்படியே மினிகி எங்கடி அவ? யார் தேங்காய்? யாரை கேட்குற? தான் ஒயனுங்க அவளா? நீ கூப்பிட்டு தான் போனா. ஒரு பையன் வந்து நீ கூப்பிட்டுன்னு சொன்னான். அவள் தான் அப்புறம் நீ கூப்பிட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு போனா. நான் கூப்பிட்டு போனானா? எந்த பையன்? யார்? சச்சின் இங்கே வாடா. இவனா? இவன் தேங்க, அவன் ஏதோ ஸ்பெக்ஸ் போட்டிருந்தான். தேங்க ஒன்று கூப்பிட்டான் அப்படின்னு சொன்னான். அவளும் எங்கே இருக்கான்னு கேட்டா. 307 இருக்கான் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவளும் சரி போகிறேன்னு போனான். அதுக்கு மேலே எனக்கு எதுவும் தெரியாங்க தேங்கா. சரி அவன் அழுதாளா? ஆமாம் தேங்க அவள் அழுதா. எதுக்கு என்னாச்சு? அதுவா, காலையில் அந்த கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் இருக்கார்ல, ஆமாம் அவனுக்கு என்ன, இந்த புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கானே அவன் தானே? அதுவும் நம்ம தான் பெரிய இவன், நம்ம தான் அழகன் அப்படிங்கிற மாதிரி சுற்றிட்டு இருப்பானே அவன் தானே? ஆமாம் அவர் தான்.
மார்னிங் வந்துட்டு ஒயின் லேட்டாக வந்தா அப்படி சொல்லிட்டு வெளியே நிற்க வச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறா. ஆக்சுவலி அவள் ஃபஸ்ட்டு பெஞ்சில் தான் உட்காந்துருப்பா. அவளுக்கு எல்லாமே கேட்டிருக்கோம் ஒயின் கிட்ட அவர் பேசுனதெல்லாம். அவனுக்கு அதெல்லாம் கேட்க விட்டு செம்ம கோவம் வருது. அப்படியா? இப்போ என்ன கிளாஸ் ரூம் சொன்னேன்? 307. 307 சரிடி, தேங்க்யூ. ஓகேவா, உனக்கு ஒரு பப்ஸு வாங்கிடுவா, சச்சின் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் அங்கேருந்து அப்படியே கிளம்பி ஒயனை பார்க்க வரா. இங்கே அப்படியே ஒயன் சைடு பார்த்தா அந்த ப்ரொஃபஸர் அப்படியே ஒயனோட நிற்கலாம் அப்படியே கண்ணா பின்னான்னு போட்டு தடவுறான். அப்படியே தடவும்போது இப்படி இருக்கேடி, இன்னும் இங்கெல்லாம் கிஸ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஒயனா நிற்கல. அப்படியே சின்னதாக ஒரு பிக் பண்ணுறான். அப்படியே பிக் பண்ணிட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணுறான். அப்பா செம்ம ட்ரகுடி நீ எல்லாம், செம்ம ட்ரகு. இப்போ தெரியுது அந்த தயாங்கியும் அவன் பின்னாடியே வரான்னு சுற்றி சுற்றி வரான்னு இப்போ தானே தெரியுது. பங்குண்டி லைட்டாக ஸ்மெல் பண்ணி சின்னதாக ஒரு கிஸ் பண்ணாலும் இப்படி ஏறுது. எல்லாமே தூக்குது. என்ன பண்ணுறது? உன்னை அப்படியே மொத்தமாக சாப்பிடக்கூடாது, நல்லா பொறுமையாக ரசித்து சாப்பிட்டாதாண்டி தான் ஒரு வாழ்க்கை ஃபுல்லாக எவ்வளவுமே பார்க்க தோணாது. உன்னை ஒருத்தியை ஒரு நாள் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி ஒயனோட லெக் கிட்டே போயிட்டு அவளோட அந்த ஸ்லிப்பர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு உன்னோட பேண்ட்டை லைட்டை தூக்கி அப்படியே அவளோட லெக்கை அப்படியே தடவுறான். எனக்கு இது எதுவுமே தெரியல, அவள் ஃபுல் அன்கான்ஷியஸாக இருக்கிறா. இப்போது அவனும் அப்படியே ஒயனோட சிக்ஸ்லாம் போட்டு தடவுறான். இதுக்கு மேலே பொறுக்க முடியாது என்னால். அப்படியே பொறுமையாக அவன் லிப்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்படியே ஒயனோட லிப்ஸில் அப்படியே லைட்டாக அப்படியே கிஸ் பண்ணலான்னு வரான். ஜஸ்ட்டு 1 இன்ச்சு கேப் தான் ஒயனோட லிப்ஸுக்கும் அவனோட லிப்ஸுக்கும். அப்படியே ஒயனோட ஃபேஸை பார்க்குறா, அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அவன் அப்படியே ஒயனோட ஃபேஸை பார்த்துட்டு அப்படியே கிஸ் பண்ணலான்னு வரான். பின்னாடிருந்து யாரோ அவனை அப்படியே கிக் பண்ணுறாங்க. அவன் அப்படியே கொஞ்சம் அப்படியே ரோல் ஆகி போய் விழுறான். அவன் பார்த்தா தயாங் தான். தயாங் அப்படியே உங்களே பார்க்குறான். உங்கள் ஷர்ட் பட்டன் ரிமூவ் ஆகிருக்கு அண்ட் உங்கள் நெக்கில் லைட்டாக அவன் பிக் பண்ணியிருப்பான்ல அந்த சாலிவ் அது இருக்குது. அண்ட் ஆல்சோ உங்கள் பேண்ட்லாம் தூக்கிட்டு உங்கள் ஸ்லிப்பர்லாம் ரிமூவ் ஆகிருக்கு. அவனுக்கு அதை வச்சு கெஸ் பண்ண முடியுது என்ன இருக்குன்னு. அவன் அப்படியே என்னடா பண்ணுற? என்ன பண்ணிட்டுருக்கேன் அவன் என்ன அடுத்துட்டு அந்த ப்ரொஃபஸரை ஃபேஸ்லேயே போய் ஓங்கி ஒரு பஞ்ச் பண்ணுறான். அப்போ அந்த ப்ரொஃபஸர், என்ன தேங்கா கரெக்டான டைமுக்கு தான் வந்துருக்க, எனக்கு இப்போ புரியுது தேங்கா, எனக்கு இப்போ புரியுது நீ ஏன் அவளை சுற்றி சுற்றி போகிறேன்னு. சும்மா லைட்டாக நெக்கில் ஒரு சின்னதாக ஒரு பிக் தான் பண்ணேன். அவ்வளோ இருக்குது, அவ்வளோ சொர்க்கமாக இருக்குது, தூக்குது எல்லாம். இப்போ புரியுது தேங்கா, நீ ஒருத்தான ஒரு ஃபிகர் பின்னாடி தான் சுற்றுறேன்னு. சுற்றலை, நீயே ஜஸ்ட் லஸ்ட்டுக்காக தானே அவள் பின்னாடி லவ் பண்ணுறேன்னு இருக்க. லவ்னு கூட சொல்லலைடா, நீ எல்லாம் ஜஸ்ட் லஸ்ட்டு தானே. எனக்கு புரியுது தேங்கா, எனக்கு புரியுது. என்ன வரியா ஆஃப் போட்டுக்கலாம்? காலையில் அவள்கிட்ட வாடி என் கூட வந்து படுறி அப்படின்னு ரொம்ப தான் ஆடுறா. நீ பாரு என்ன எதுன்னு தெரியாமல் போட்டு அடிச்சிட்ருக்க. ஒன்றும் பண்ணல தேங்கா, அவளை ஒன்றுமே பண்ணல. ஜஸ்ட் வந்தா போய் மயக்கம் போட்டு விழுந்துட்டாளோ இல்லை என்ன நடிகிறாளேன்னு தெரில. அது கிட்டக்க வந்தாலும் மயக்கம் போட்டு விழுந்துட்டா, அவ்வளோதான். சரி இதுதான் சான்ஸு, நம்மளே எடுத்துக்கலான்னு பார்த்தா நீ வந்துட்ட. இப்போ ஜஸ்ட் அந்த நெக்கிட்ட லைட்டாக தடவிட்டு அப்படியே காலை லைட்டாக தடவிட்டு அப்படியே அவளோட நெக்கில் லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு பிக் பண்ணிவிட்டு அப்படியே ஃபேஸில் கிஸ் பண்ணலான்னு போனால் நீ வந்துட்ட. சரி தேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு பாகம் உனக்கு ஒரு பாகம் எனக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, பார்த்துக்கலாமா அப்படிங்கிறோம். அவ்வளோதாங்க. தேங்க அப்படியே செம்ம கோவம், அது பீக்கில் அவளை ஃபேங்கர் ஆகுது. அவன் அப்படியே அந்த ப்ரொஃபஸரோட மூஞ்சிலே போட்டு செம்மையாக பஞ்ச் பண்ணுறான். அந்த ப்ரொஃபஸர் அப்படியே கீழே விழுகிறான். அப்போ அவன், தேங்க என்னாச்சு, பித்துக்கு என்ன போட்டு அடிக்கிற? நீ பண்ணாதான் நான் பண்ணிட்டேன், நீ இன்னும் இல்லை ஓப்பனாக பண்ணுற, நான் எல்லாத்தையும் மூடி வச்சு பண்ணுறேன், அவ்வளோதான் வித்தியாசம். நீ என்ன ஒழுக்கமா என்ன போட்டு அடிக்கிறது? நீயா அவ கூட நான் அவளே எல்லாத்துக்கூடயும் அப்படி இப்படி தான் போகிறா, அவளுக்காக போயிட்டு என்ன போட்டு அடிச்சிட்ருக்க? மொத்தம் உனக்கு இருக்குடா, உனக்கு இருக்கு, வாய்மயிர் பேசுகிற வாய்மயிர் அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே இருக்கிற கோவத்தில் பக்கத்துலேருந்து அப்படியே ஒரு டேபிள் எடுத்து அந்த ப்ரொஃபஸரோட அப்படியே மூஞ்சிலே விட்டு எறிகிறான். அந்த சேரே அப்படியே உடஞ்சிடுது. அந்த ப்ரொஃபஸர் அப்படியே கீழே விழுந்துடுறான். ஏன்னா இங்கே அன்கான்ஷியஸாக இருக்கா. அப்போ அங்கே கரெக்டாக ஒரு பொண்ணு வரா. தேங்க அந்த பொண்ணை பார்த்துட்டு, ஸ்டெல்லா என்ன பாரு, எனக்கு என்னாச்சுன்னு பாரு. அவளுக்கு அவள் அன்கான்ஷியஸாக இருக்கா, அவளுக்கு கொஞ்சம் வாட்டர் கொடுத்து ஹெல்ப் பண்ண.
இவனோட கதையை இன்னைக்கு நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்கிற கோவத்தில் போட்டான். நான் அடி அடின்னு அடிக்கிறான். அந்த ஃபேஸ், அந்த ப்ரொஃபஸரோட ஃபேஸ் ஃபுல்லாகவே ப்ளட்டு. அவன் அப்படியே அந்த அவங்களோட காலர் பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு வரான் கீழே. அந்த ஸ்டெப்ஸ்லாம் அப்படியே தரன்னு இழுத்துட்டு வரான். அந்த ப்ரொஃபஸராக நடக்க முடியாமல் அப்படியே விழுந்துடுறான். பட் தேங்காய் அது எதுவுமே கண்டுக்காம அப்படியே அவன் ஷர்ட்டை மட்டும் பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வரான். அப்படியே 3rd ஃப்ளோரில் இருந்திருப்பான். இப்போ அப்படியே கிரவுண்ட் ஃப்ளோர் வரை அப்படி இழுத்துட்டே வரோம். அங்கே எல்லா ப்ரொஃபஸரும் வராங்க. அந்த லேடி ப்ரொஃபஸரும் அங்கே தான் இருக்கிறாங்க. மார்னிங் வாயின்கிட்ட பேசியிருப்பாங்களே அவங்களும் வராங்க. அவங்க இதை பார்த்து லைட்டாக ஸ்மிர்க் பண்ணுறாங்க. அவங்க இதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இங்கே அவங்க அப்படியே அதெல்லாம் எடுத்துகிட்டு வரான். இங்கே ஸ்டெல்லாம் அப்படியே அவங்க ஃபேஸில் அப்படியே வாட்டர் ஸ்ப்ரிட் பண்ணுறா. நீங்கள் ஸ்டெல்லா ஸ்டெல்லா அந்த அந்த ப்ரொஃபஸர் ஒயின் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அவனை தேங்க பார்த்துப்பான். நீ இந்த ஷர்ட் பட்டன்லாம் போடுறியா? ஏன் என்னாச்சு எனக்கு? அந்த ப்ரொஃபஸர் என்கிட்ட ஒயின் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நீ எதுவும் நினைக்காத ஒன்றும் இல்லை ஃபீல் பண்ணாத ஒயின் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப கன்வின்ஸ் பண்ணுறா. இப்போ அப்படியே ஒயனும் தேங்குங்க அவனா கீழே இருக்கான். நான் தேங்க பார்க்கணும். ஃபஸ்ட்டு உன் ஷர்ட் பட்டன்லாம் போடு. உன் ஸ்லிப்பர் வியர் பண்ணு. ஸ்டெல்லா நான் அந்த ப்ரொஃபஸர் எதுவும் பண்ணல. ஒன்றும் பண்ணல ஒன்றும் பண்ணல. அதுக்கு முன்னாடி தேங்க வந்துட்டான். ஓகே அப்படி சொல்லிட்டு அவளும் அப்படியே அங்கேருந்து எழுந்திரிச்சு அந்த ஸ்லிப்பர்ஸ்லாம் போட்டுட்டு அப்படியே எழுந்திரிச்சு நிற்கிறா. ஸ்டெல்லாவும் அப்படியே ஒயனை கீழே கூட்டிகிட்டு வரா. இப்போ ஒயன் அப்படியே தேங்க் ஆப்போசிட்டில் நிற்கிறான். தேங்க அப்படியே அந்த ப்ரொஃபஸரை போட்டு அடின்னு அடிக்கிறான். அவன் ஃபுல் ப்ளட்டு, அவன் பாடி ஃபுல்லாக ப்ளட்டாக இருக்கும். தேங்க அப்போ கூட விடலை அவனை. லைக் அவன் அன்கான்ஷியஸ் ஆகிருப்பான். இப்போது தேங்க விடவே இல்லை. அப்போ கூட செம்ம கோவத்தில் போட்டு அடிக்கிறான், எட்டி உதைக்கிறான். செம்ம கோவத்தில் போட்டு பொழந்துட்டு இருக்கிறான். இப்போது அங்கேருந்து 2-3 ப்ரொஃபஸர் வந்து தேங்க் போகுது அவர் அப்புறம் செத்துருவான். அப்புறம் உன் பக்கம் தான் எல்லா பழியும் வந்துடும். வேணாம் ப்ளீஸ் விடுங்க. இன்றைக்கி இவனுக்கு அடித்து கொள்ளணும். எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்டாட்டியை என்கிட்டயும் வந்து ஷேர் பண்ணிக்கலாமான்னு கேட்பான். அப்படி சொல்லிட்டு அப்படியே அவனோட வாயிலே ஓங்கி அப்படியே கிக் பண்ணுறான். அந்த ப்ரொஃபஸரும் அப்படியே ப்ளட் வாமிட்டே எடுத்துடுறான். தேங்கும் சாவுடா நாய், என் பொண்டாட்டி கேட்குதா அவனுக்கு? அவளை கிஸ் பண்ணியோ? எப்படி இப்படிரா சொல்கிறான். அதை ஏற்றுக்கவே முடியல. அவன் இப்படிலாம் பண்ணது அவனுக்கு ரொம்ப கோவம் வந்து செம்மையாக போட்டு அடிக்கிறான். அது லிட்டரலி அவன் பாதி டெட் ஆகிட்டான். இதுக்கு மேலே ஒரு 2 அடி போதுங்க, செத்துருவான் போல். அந்த அளவுக்கு தேங்க் போட்டு அடித்து வச்சுருக்கான். தேங்கோட ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துட்டு அடிச்சிடலாமா? இருடா இவனை நான் தான் முடிக்கணும். எனக்கு நான் தான் முடிக்கணும் இவனை. இப்போ நான் சாதாரணமாக சாகக்கூடாது. அப்படியே மிஸ்ஸிலெஸ்ஸாக போட்டு கொள்ளணும் இவனை தூக்கி போய் நம்மளோட பேஸ்மெண்ட்டில் வைங்க. ஓகே தேங்க பார்த்துக்கலாம். இப்போ நீ ஃப்ரீயாக விடு. வாயனை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போகிறாங்க. இப்போ தேங்க அப்படியே வாயனை பார்க்குறான். வாயனை மாதிரி டீரியஸோடு அப்படியே நிற்கிறான். தேங்க அப்படியே வாங்கிக்கிட்ட வந்துட்டு என் மயிறு அவன் தான் வரானா? உனக்கு எங்கே போச்சு அறிவு? பிடிச்சி நான் ஆரம்பிச்சு ஃபைட் பண்ண தெரியாதா? நான் ரொம்ப பயந்துட்டேன். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு தேவன். அதான் எனக்கு அவன் தொட வரும்போது அவ்வளோ அருவருப்பாயிடுச்சு. நான் ஃபெயிண்ட் ஆகிட்டேன். எப்படி ஃபெயிண்ட் ஆனேன்னு எனக்கு தெரில. என்கிட்ட மட்டும் வாய் மாரிலாம் நல்லா கிளி பேசு. அவங்ககிட்டலாம் போய் ஒன்றும் பண்ணிடாத. உனக்கு நான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்படிலாம் இல்லை. அல்லாத ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகலாம். அப்படிங்கும்போது பக்கத்துலேருந்து அந்த ஸ்டெல்லாம் வந்து கேப் ஏதாவது புக் பண்ணிட்டா? இல்லை என் ஒய்ஃப் நானே கூட்டிகிட்டு போய்க்கிறேன். என்னது ஒய்ஃபா? ஆமாம் என் ஒய்ஃப் தான், நான் கூட்டிகிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அப்படியே வயனோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். வயனை அப்படியே தேங்க கூடயே போகிறான். இப்போ போகிற வேலையெல்லாம் நீங்கள் ஒரு மாதிரி சேடாக தான் இருந்திருப்பீங்க. அப்படியே வீடு வந்துடுது. நீங்கள் அப்படியே வீட்டுக்குள்ளே போனதோ நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படியே அங்கேருந்து கிளம்பி போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறா. இப்போ தேங்கவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சும்மா அப்படியே ஹாலில் உட்காந்து அப்படியே கண்ணை மூடி யோசிக்கிறான். அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. இப்போ இதை நினச்சா கூட அவன் எப்படி ஆள் மேலே கை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. பட் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு நிற்கிறான். என்ன அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு வந்துட்டு அப்படியே பெட்டில் உட்காந்து அதவே யோசிச்சுட்ருக்கா. அப்போது தேங்க அப்படியே வாங்கிக்கிட்டே வந்துட்டு நான் அதவே யோசிச்சுட்ருக்கியா? எல்லாத்தையும் நீ மட்டும் வரலைன்னா என் நிலமை என்ன இருக்கும்?
ஹே என்ன இதுக்குன்னு என்ன ஹீரோ ரேஞ்சுக்கெலாம் பார்க்காதடி, ஹீரோ ரேஞ்சுக்கெலாம் பார்க்காத. நீ படுத்தா என் கூட மட்டும்தான் படுக்கணும். ம் அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் உன்னை விட்டு வச்சிருக்கேன். மிச்ச மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது சரியா. நீ என்னோட டால் மட்டும். ம் இன்னைக்கு நைட்டு உனக்கு எனக்கே சம்பவம் இருக்குடி. என்ன சொல்கிற? ஆமாண்டி, உன் கூட நான் படுக்க வேணாமா? நீ எந்த எனக்கானது என்னோட டால், ஜஸ்ட் ஒன்லி டால். ம் நான் டாலாக யூஸ் பண்ணிக்க வேணாமா? என் டாலை நான் தான் யூஸ் பண்ணணும். கண்டவன்லாம் யூஸ் பண்ண வரான், சொந்தக்காரனா யூஸ் பண்ணக்கூடாதா? இப்போ ஏன் நீ அவங்களோட ஒன்று கம்பேர் பண்ணிக்கிற? கம்பேர்லாம் பண்ணல. சி அவனுங்களாம் எதுக்கோ வரானுங்க, நான் எதுக்கோ இருக்கேன். நான் புருஷன்டி, நான் புருஷன். இதோ இந்த டாலோட சொந்தக்காரன் எனக்கு நீ வேணும். நான் உனக்கு இப்படிலாம் ஆயிடுச்சு, ஐயோ பாவம் பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறா, இவ்வளோ இப்போக்கெல்லாம் போயிட்டு வைக்கிட்டு இப்படிலாம் இருக்கலாமா அப்போல்லாம் நான் யோசிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அதெல்லாம் யோசிக்கவும் வராது. எனக்கு நீ வேணும், இப்போவே உன்னை முடியணும் போல தான் இருக்குது. என்ன பண்ணுறது? நீ தான் ஒரு மாதிரி அழுதுட்டுருக்கே, அதான் விட்டு வச்சிருக்கேன். நைட்டு ரெடியாக இருந்துரு, 2 பேர்த்துக்கு இரு. ஓகேவா? அப்புறம் சொல்கிறக்கு ஒன்றும் இல்லடி, ரெடியாக இரு. அதான் அதில் ஒரு கபோர்டில் ஒரு ரெட் கலர் சாரீ வச்சுருக்கேன், அதை வியர் பண்ணு. நீ ரொம்ப கஷ்டமாக இருக்க, நீ ஃபீல் பண்ணுற, எனக்கு உன் ஃபீலிங்ஸ் மேலாம் தேவையே கிடையாது. பிகாஸ் யூ ஆர் ஜஸ்ட் டால், அவ்வளோதான். புரியுதா? நான் அப்படி தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு எப்பப்போ வேணுமோ அப்போல்லாம் நீ வேணும். ஓகேவா? ரெடியாரு. நான் அப்படியே வெளியே போயிட்டு அப்படியே கொஞ்சம் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுறேன். சரியா பேபிகள்? அப்படியே வீட்டிலேயே வேலையெல்லாம் பார்த்துட்டு இரு. அதவே நினச்சி போட்டு குழப்பிக்காத. சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே அங்கேருந்து போகிறான். எனக்கா இப்போது என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ தான் இருந்தோம் நல்லவனாட்டம் நினச்சோம், நம்மளெல்லாம் காப்பாற்றி அந்த ப்ரொஃபஸர்லாம் போட்டு அடிச்சிருக்கானு அப்படிலாம் நினச்சோம். இப்போ என்னடானா இப்படிலாம் பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி ஒயனை யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ ஒயன் அப்படியே அதானே பார்த்தேன், தேங்காவது சேஞ்ச் ஆகிறது, அது எல்லாம் ஆக மாட்டான். அவனுக்கு என்றைக்குமே என் ஃபீலிங்ஸ் புரியவே புரியாதுல்ல. இப்போ கூட அவனுக்கு ஜஸ்ட் என் பாடி தான் வேணும். இனி என் லைஃப் என்னெல்லாம் ஆக போதோ தெரில. ஒயின், நீ படித்தா மட்டும்தான் உண்டு. நீ நல்லா படி, பார்த்துக்கலாம். எதனாலும் ஒரு மனுஷனுக்கு ஒரு சைடு கஷ்டம்னா ஓகே, எல்லா சைடு கஷ்டமாது. இனி இவன் என்ன பண்ண போகிறானோ தெரில. என் லைஃப் எங்கே போய் எப்படி முடியுமோ என்ன ஆகுமோ தெரில. எனக்கு சத்தியமாக இப்போ உயிரோடு இருக்கக்கூட பிடிக்கல அப்படின்னு ஒயனும் ரொம்ப ஒரு மாதிரி ப்ரோக் ஆகிட்டு நடந்தாலாம் நினச்சிட்டு இருக்கான். தேங் பொண்டாட்டி மேலே கை வச்சுருவான்ல. இரு தோ இப்போ வரேன்டா, இப்போ வரேன் தோ, உனக்கு கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே அங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்புறான். ஓகேடா, இதோட இந்த பார்ட் நான் இங்கே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் கன்ஃபியூஷனாக இருக்கும், அதெல்லாம் என்னது நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துக்கலாம். ஓகேடா, பை, லவ் யூ ஆல்.